நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவர். ரெண்டு கைகளை உயர்த்தி வரும்போது குறைவுகள் மாறும். நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே எல்லாரும் இணைந்து ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆவியானவரோடு இணைந்து ஓ ரபா காதா ரபா ஷகதா ரபாலரா ஓ ரபா ஷேகேதா ரபாலா ராதர ரபாலா ரிபதாட ரிகல மாதன மேஷத்தர பராதனா உரபல் கராடல பி ஷபோதர பஸே ஓ ரபா கதனமா ஷந்தர பராக்கல் பதூரபா யந்தர பராக்கல் பதூரபா சே யந்தர பராக்கல் பதூரமா ஷல்கதியானமே. கதாவே நீங்க எங்களை நடத்துவீராக. கத்தாவே நீங்க எங்களை நடத்துங்கப்பா. உடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற கத்து நீர் உதவி செய்ய வேண்டும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆராதனையை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையோடு தொடர்ந்து ஆராதிக்க உதவி செய்யுங்க. உடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன சங்கீதம்னு சொல்லி பார்த்தோமானால் கிருபையின் சங்கீதம். அவர் கிருபை நமக்கு இந்த வருடத்தின்
நிறைவு வரைக்கும் இருந்ததுனால நம்ம இங்க இருக்கிறோம். இதுல சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஒண்ணு கூட நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அடுத்ததா ஒரு கேள்வி என்னன்னா, இதுல சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆண்டவரை துதிச்சிருக்கிறோமா? நம்ம துதி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அந்த வருடத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். கடைசி வாரம். ஒரு நாள் பிறக்கிறத நாம அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளையும் நமக்கு தேவன் கிருபையா கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் என்னோட வேலையை சரியா செய்யலைன்னா எனக்கான சம்பளம் கண்டிப்பா கிடைக்காது. இன்னைக்கு நான் வேலைக்கு போனாதான் எனக்கு சம்பளம். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் துதிக்க வேண்டிய துதியை நான் துதிக்காம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கான ஆசீர்வாதம் கிடைக்காது. இது போல நம்ம எத்தனை நாள் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோன்னு நம்மை நாம் ஆராய்ந்து இன்றைக்கு கிடைச்ச நாளை உண்மையா கர்த்தருடைய சமூகத்துல அவருக்கு ஒரு பலி கொடுக்கும் பொழுது எப்படி ஒரு பயத்தோட நடுக்கத்தோட கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தரை துதிக்கும்படியாக வருகிறவர்கள் எத்தனை ஒரு கனத்தோட கூட வந்தார்களோ அது போல இப்பொழுதும் கூட நாம் எல்லோரும் இணைந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். வதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். வதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி
உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவன் வேதத்துல அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா ஒரு சிலர் மாத்திரம்தான் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக நான் அவரை துதிக்கிறேன், கர்த்தர் மட்டும் என்னை காத்ததுக்காக நான் துதிக்கிறேன்னு சொல்லி துதிகளை பாடி இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க கூட நமக்கு நேரம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். செய்யாத நன்மையே கிடையாது. பலவீனமான நம்மளை பலப்படுத்தி இருக்கிறாரு. சுகவீனமா இருந்த பொழுது சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் நம்மளை குற்றப்படுத்தின போது நீதிமானாய் மாற்றி நிறுத்தி இருக்கிறாரு. இந்த காலை வேளையில உணர்வுள்ளவர்களாக கர்த்தருடைய சமூகத்துல நிற்கணும். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர்தான். நமக்காக எல்லாவற்றையும் செய்வேன்னு சொன்னவங்களாம் நம்மளை விட்டு போனப்ப கூட நம்மளை கைவிடாத தெய்வம். நமக்காக எல்லாவற்றையும் நம்மோடு கூட இருந்து செய்த தெய்வம் அவர் மாத்திரம்தாங்கிறத உணர்ந்து நம்ம இப்போ பாட போகிறோம். உண்மையா நீங்க எங்களுக்கு நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே,
அப்பா எங்களுடைய பலவீனங்களை வெளியே காட்டாதபடிக்கு உம்முடைய பலத்தை காண்பித்து எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் சுகவீனமா இருக்கும் பொழுது அப்பா ஏகோவா ராஃபா எங்களுக்கு சுகத்தை கொடுத்து எங்களை நடத்தினீங்கப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் ராஜா எங்களுக்கு ராஜா சத்துவத்தை கொடுத்து ராஜா அப்பா கர்த்தாவே எங்களிடத்துல இருந்த சோர்வை நீக்கி உற்சாகப்படுத்தின எங்கள் தேவாதி தேவன் நீங்க மாத்திரம்தான் தகப்பனே. இந்த வருடத்தின் கடைசியில ராஜா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்க சொல்றோம்ப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவாதி தேவன் நீர் மாத்திரம் தகப்பனே ராஜா. அப்பா நீரே எங்கள் மகிமை, நீரே எங்கள் கேடகம், நீரே எங்கள் துருகம், நீரே எங்கள் கண்மலையா இருக்கிறபடினால உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறேன். ஆராதனைகளில பிரியப்படுகிற எங்கள் தெய்வம். எத்தனையோ முறை நாங்கள் ஆராதனை அசட்டை செய்திருந்தாலும், எத்தனையோ முறை உம்மை துக்கப்படுத்தி இருந்தாலும், ஒவ்வொரு முறையும் ராஜா எங்களை மன்னித்து எங்கள் மத்தியிலே வந்து ராஜா எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே ராஜா. பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், யெகோவா எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெகோவா எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே, பாவங்கள் யாவையும் மன்னிக்கிறே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, எங்கள் பாவங்கள் யாவையும் மன்னிக்கிறே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, மீட்டு கொண்டேன் என்றீரே, உன்னை மீட்டு கொண்டேன் என்றீரே, யெகோவா எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெகோவா எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, யெகோவா எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, யெகோவா எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, சந்ததி மேலும் மாவியையும் சந்தனத்தின் மேலும் ஆசியையும், எங்கள் சந்ததி மேலும் மாவியையும் சந்தனத்தின் மேலும் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, யெகோவா எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெகோவா எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, யெகோவா எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெகோவா எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, பலவான என்னை
மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், ஏலேஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏலேஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏலேஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏலேஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏலேஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏலேஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏலேஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தாயிற்று தகப்பனே. நீங்க எங்க புதுசா எங்களுக்காக நீங்க எதையும் செய்ய வேண்டியது இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை எங்களுடைய கண்கள் காணல அப்பா, எங்கள் செவிகள்ல கேட்கப்படல ராஜா, எங்க சிந்தையில அவை தோன்றவும் இல்லை தகப்பனே. நாங்க ஏதோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம் டாடி. ஆனா இந்த நாளிலும் கூட ராஜா, நீர் எங்களை பலவானாய் மாற்றி ராஜா, எங்களுக்காக செய்து முடித்தவைகளை எங்களிடத்துல கொடுத்து ராஜா, அப்பா எங்களை மகிமைப்படுத்த போகிற நல்ல தயவுக்காக நன்றி தகப்பனே ராஜா. எங்க வாழ்க்கையில நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க இந்த வேளையில நினைவு கூறுகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறீங்க தகப்பனே, அற்புதங்களை செய்திருக்கிறீங்க ராஜா. இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நின்று கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ராஜா எங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க ராஜா. இப்ப நாங்க பாடின வண்ணமாக தகப்பனே ராஜா, எந்த இடத்துல எங்கள் தலைகள் குனியப்பட்டதோ அதே இடத்துல எங்கள் தலைகளை நிமிர்த்தி இருக்கிறீர் அப்பா. எந்த இடத்துல தோற்று போனோமோ அதே இடத்துல எங்களை ஜெயிக்க வைத்திருக்கிறீர். எந்த இடத்துல விழுந்து போனோமோ அங்கே எழும்ப செய்தீர் தகப்பனே. எங்களை பலவானாய் மாற்றின தேவன் தகப்பனே ராஜா. நீர் உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகல டாடி, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகல தகப்பனே ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொண்ட அந்த கிருபை ராஜா. அப்பா கர்த்தாவே ராஜா, இந்த 2024வது வருடத்துல ராஜா, இந்த 29வது தேதி ராஜா, அப்பா கர்த்தாவே, இந்த கடைசி மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் 2 நாள்ல ராஜா நாங்க புதிய வருடத்துக்குள்ள போகிறோம். ஆனாலும் கூட ராஜா உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகல டாடி, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகல தகப்பனே ராஜா. உம்முடைய அந்த மாறாத கிருபை ராஜா, அப்பா எங்களை விட்டு விலகாத அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நடத்துங்கப்பா. எங்களுடைய ஆராதனைகள்ல எங்களுடைய துதிகள்ல ராஜா வாசம் செய்கிற தேவன் தகப்பனே. நாங்கள் பாடினது போல ராஜா, அப்பா எங்களுடைய எல்லா குறைகளிலும் ராஜா உம்முடைய கிருபையை கொடுத்து எங்களை நடத்தி வந்த நல்ல தயவுக்காக நன்றி,
நன்றி தகப்பனே ராஜா. எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் பெருக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் பெருக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம்
ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் பெருகாமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் பெருகாமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகாது. உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. அதிசயங்களை செஞ்சிருக்கிறீங்க ராஜா. கொடான கொடி நன்றிகளை செலுத்தினாலும் ராஜா அது ஈடாகாது தகப்பனே. எங்க வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளுக்கு எங்கள் வாழ்நாள் முழுவதும் ராஜா உமக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்க வாழணும் தகப்பனே. அப்பா கர்த்தாவே, அந்த நன்றி உள்ள இருதயத்தை நீங்க நோக்கி பாக்குறீங்க தகப்பனே. எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிற தெய்வம், எங்களோட பேசுகிற தெய்வம் ராஜா. இந்த காலை வேளை நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. நாங்க என்ன நிலைமையிலிருந்து வந்தோம் என்பதை ராஜா அப்பா கர்த்தாவே நீர் அப்பா அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய நிலைமையை நாங்க ஒருவேளை மறந்திருக்கலாம், நாங்க வந்த இடத்த ஒருவேளை நாங்க நினைவு கூறாம இருக்கலாம். ஆனா என்ன நிலைமையிலிருந்து நாங்க வந்தோம் என்பதை அறிந்திருக்கிறீங்கப்பா. வருடத்தின் கடைசியில ராஜா அப்பா நாங்கள் உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றோம் டாடி. நாங்க வந்த நிலைமையை உணர்ந்து ராஜா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ராஜா நாங்கள் எந்த நிலைமையில இருந்தோம் என்பதை உணர்ந்து தகப்பனே இந்த இடத்துல உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் தகப்பனே. உணர்வுள்ளவர்களாக வந்திருக்கிறோம் டாடி. எங்களோடு கூட நீங்க பேசுகிற தெய்வம் டாடி. உடைய வார்த்தையினால ராஜா எங்களை நிரப்புகிற தெய்வம் தகப்பனே, எங்களை நடத்துகிற தெய்வம் தகப்பனே ராஜா. எங்க வாழ்க்கையில இருந்த எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க மாற்றினீங்கப்பா.
உங்க வாழ்க்கையில அநேக விதமான கஷ்டங்களும் கசப்புகளும் இருந்த பொழுது தகப்பனே ராஜா, இந்த கசப்பை எல்லாவற்றையும் இனிமையாய் மாற்றின தேவன். அப்பா கர்த்தாவே, எங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றின தேவன் உங்க மத்தியில உலாவி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு எதுக்கோ பின்னாடி ஜனங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. 21 நாள் 40 நாள் சாப்பிடாம சரீரத்தை ஒடுக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதை அவங்க செய்யறாங்கப்பா. இன்றைக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்க தகப்பனே, எங்களால உண்மையா ஆராதிக்க முடியல ஆண்டவரே, உண்மையா துதிக்க முடியல. உடைய சமூகத்துல நாங்க காத்திருக்க முடியாதபடி நின்று கொண்டிருக்கிறோம்ப்பா. 2024 ராஜா, எங்க காத்திருப்பு குறைவு டாடி. நாங்க உண்மையா இருந்தது குறைவு தகப்பனே. நாங்க உணர்கிறோம் ஆண்டவரே, நாங்க உணர்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களை ராஜா நீர் கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒருவர் அடுத்த நிலைமைக்கு போகும்போது என்னைக்கு பழச மறந்துடாத, நீ பழச மறந்துடாத, அதை ஞாபகமா வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. எங்க ஆண்டவர் எங்களை ஒரு நாளும் பழைய வாழ்க்கைய நினைப்பூட்டுறதே கிடையாது. புது புது காரியங்களை, புது புது கிருபைகளை கொடுத்து எங்களை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. உணர்ந்து சொல்ற ஆண்டவரே, அப்பா எங்களுடைய கசப்புகளை எல்லாம் ராஜா இனிமையாய் மாற்றினதுனால உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிஷம் நம்ம கர்த்தரை பார்த்து சொல்லலாம். இதுவரைக்கும் நாங்க நன்றி செலுத்திட்டோம் ஆண்டவரே, நாங்க எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய அர்ப்பணிப்பு நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கணும் ராஜா. எங்களே நாங்க ஒப்பு கொடுக்கிறதுக்கு உடைய சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே. நீங்க செஞ்சதை நினைச்சு ராஜா அப்பா கர்த்தாவே நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்கப்பா. யாருமே இல்லைங்கும் போது ராஜா நீங்க துணையாளராய் இருந்து எங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேளையில உடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். கடத்தி நீரினை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீரினை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தி நீரினை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீரினை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் ஜீவனுள்ள கால
மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றும் இல்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். 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 நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, அந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்லுங்க திரும்பி பார்க்கிறேன் திரும்பி பார்க்கிறோம். வந்த பாதையை, 52 வாரமும் தகப்பனே கண்ணீரோடு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நன்றி செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளப்பா. ஆண்டவரே, அந்த ஏராளமானவைகளுக்கு ராஜா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே, எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அப்படி அர்ப்பணிக்கலாமா? தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சமூகத்துல இந்த வருடத்தின் இந்த கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில நம்ம அவரை நோக்கி பார்த்து அவரை மாத்திரம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் அப்படி இணைந்து கொள்ளலாம். எல்லா கண்களை மூடி உங்களுக்கு
உங்களுக்கு ஒருத்தருக்கு நன்மை செய்யும் போது, உங்களுக்கு ஒருவர் நன்மை செய்யும் போது நன்றி சொல்லுங்கன்னு உங்களுக்கு யாரும் சொல்லக்கூடாது. அந்த நன்மையை பெற்றிருக்கிற நாம் மனதார நன்றி சொல்வத உண்மையான ஒரு நன்றியா இருக்கும். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்கன்னு சொல்வோம் என்று சொன்னால் அது ஒரு தவறான ஒரு செயல்பாடாய் மாறிவிடும். எல்லாரும் அப்படி உணருங்க பார்க்கலாம். பலவீனமான நேரங்கள், கடினமான சூழ்நிலைகள், கண்ணீரின் பாதைகள், வேதனைகள், நெருக்கங்கள், இதெல்லாம் நம்ம தாண்டி போக முடியுமா என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. அப்படியே கொஞ்சம் அப்படியே கண்ணோக்கி பாருங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க தேவ சமூகத்துல. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. கண்ணீரோடு நன்றி சொல்வதை தவிர வேற எந்த செயல்பாடு நம்ம இடத்துல இல்லை. அப்படியே உணருங்க பார்க்கலாம். உணருங்க, உணர்ந்து எஸ் டாடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எஸ் டாடி, எஸ் டாடி ஒரு நன்றி ஏறெடுங்க பார்க்கலாம். ஒரு நன்றி. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். திருச்சபைக்குள் இருக்கிற சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தர் எல்லாருக்குமே நன்மை செய்திருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்துல எல்லா பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ரீபாகதனமா சந்தரியா ரீபதாடரி கல்ப தூரபா சி அந்தர பரா கல்ப தூரபா நீ அந்தர பரா கல்ப தூரபா சே ரீ அதோ ரபோ லாரி ரீபதாடரி கல்ம தூரபா சந்தரியா ரீபதாடரி கல்ம தூரபா தரபரா கல்ப தூரபா ஓ ராபா கதனமா சந்தரியா. எல்லாம் உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. நீங்க தான் நன்றி சொல்லணும். நீங்க தான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் தேவ சமூகத்துல. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரீபா ரகதடரி அந்தர பரா கல்ப தூரபா எஸ் டாடி ரீபா ஹதனமா சந்தர பரா கல்ப தூரபா ரீ அபியந்தர பரா கல்ப தூரமா சேபி அந்தரா ஓ ரே பே 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 தாரா பா ஷக தாரா லாரா ஓ ராபா ஷேகேலா ராபாலா ராதானா ரீபா ராதானா ஓ ராபா ஷேபேதா ராபாலா ரகாதா ராபாலா ஓ ராபா ஷலமேதன மாலகாதரி அந்தரா ரீபதாட ரீ கல்ப தூரபா சே ரியத்து ரபோலா ரீபதாட ரீ கல்ப தூரமா ஷதா ரபோலா ஓ ராபா ஹதனமா சந்தரபர. எல்லாரும் தெய்வ சமூகத்துல, எல்லாரும் தெய்வ சமூகத்துல வருடத்தின் நிறைவான நேரங்களில் நின்று கொண்டிருக்கிற சகோதரி சகோதரனே, இந்த வருடத்தின் நிறைவான நாட்களுக்கு நீ கடந்து வந்திருக்கிற உன் தேவன் உன்னை எப்படி நடத்தி வந்தார் என்பதை திரும்பிப்பா. உன் தேவன் உனக்கு செய்த நன்மைகளை திரும்பிப்பா. பலவீனமான நேரம், இக்கட்டான நேரங்க, கடுமையான சூழ்நிலைகள், வனாந்தர வாழ்க்கைகள், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்த போதோ இயேசு உனக்காய் செய்தவைகளை நினைவு கூறு. இயேசு உங்களுக்கு செய்தவைகளை நினைவு கூறுங்க. எஸ் டாடி ரிபஹதனமா சந்தர பரா கல்பதூனமா ஓரி அந்தர பரா கல்பதூனமா சி அந்தரா ஓ ரபஹதனமா ஷகத்ரியா துருபலாதியா நீ அந்தரா. கொஞ்சம் அப்படியே துதியோடு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். துதியோடு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். துதியோடு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எஸ் டாடி ரிபஹதன ஆவியானவரே, ஆவியானவரே ஒவ்வொருவருக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கு உதவி செய்யுங்க. எஸ் டாடி, எஸ் டாடி ஒவ்வொருவருக்கும் எஸ் டாடி இந்த நன்றி நிறைந்த இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ரிபஹதனமா சந்தரபரா கல்பதூரபாசி ஓரியா தரமாசி அத்தரபரா கல்பதூரபாசி அந்தரா. பிரியமில்லாத எவ்வளோ காரியங்கள் வாழ்க்கையில இருந்தாலும், அவருக்கு பிரியமில்லாத எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும், ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்க்காதபடி இதனால உங்களை அழகாய் நடத்தி வந்திருக்கிறாரு. அழகாய் நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த வருடத்தை தொடங்கின எத்தனையோ பேர், உங்க நண்பர்கள், உங்க சொந்த பந்தங்கள், உங்களோடு கூட இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாள்ல இல்ல. ஆனா கர்த்தர் உங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறார் என்று சொன்னா நம்ம எல்லாம் ஒரு சித்தத்தை செய்வனும். அவர் நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தணும். ஓ ரியாத்ரா லீபாஷ் மில்காசி அந்தரபரா கல்பதூனமா லீ அந்தரபரா கல்பதூனமா. நன்றியை மாத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம்.
அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்துல ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உணர்வுள்ள ஆவியை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. உணர்வுள்ள ஆவியை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. ஓ ரபா ஷேகல் மாசி அத்தோ ரபோல ஹந்தனியா ரியல் மாஷ்மில் காசே பி அத்தோ ரபோல ஹந்தனா ரியந்தரி ராக்கல் பதூரமா. எல்லா கண்களை மூடி. வேறு நினைவு இருக்கக்கூடாது, உங்களுக்கு வேறு சிந்தை இருக்கக்கூடாது. எஸ் டாடி, தேவனுக்குள்ள உணர்வடைங்க. தேவனுக்குள்ள உணர்வுள்ளவர்களாய், தேவனுக்குள் உணர்வுள்ளவர்களாய். ஓ ரபா ஷேபே கத்மாஸ்மே மீ லகது ரபலரா. எஸ் டாடி, எஸ் டாடி. ஆவியில அப்படியே செபிக்க முடிஞ்சா, துதிக்க முடிஞ்சா அப்படியே ஆவியில துதிங்க பார்க்கலாம். ஒரு நன்றி இருதயத்தோடு ஆவியில. ஓ ஷக பகத ரபலரா உரபஸி அத்து ரபோல ஹந்தனியா. எஸ் டாடி, பரிசுத்த ஆவியானோடு கனெக்ட் ஆகுங்க. பரிசுத்த ஆவியானோடு கனெக்ட் ஆகுங்க. முழு இருதயத்தை கொடுங்க, முழு இருதயத்தை கொடுங்க, முழு சிந்தையை கொடுங்க. எஸ் டாடி, முழு ஆவியும் கொடுங்க. எஸ் டாடி, முழு ஆத்துமாவையும் கொடுங்க. எஸ் டாடி, அப்படி ஆவியானவரோடு ரீபா கதனமாசி அத்தோ உரபல்கர் ஆடலபி ஷபோல கதனமாசி நியந்தர பரா கல்ப தூரமாசி அத்தோ ரபோலா நியந்தர பரா கல்ப தூரமாசி அந்தரி. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, ராஜாதி ராஜாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமான தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் தீர்மானிக்கப்பட்டவைகள் இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. ரீபா கதனமாசி அத்துரா நியந்தர பரா கல்ப தூரபா ஷக்கதரியா நீபதாட ரீ கல்ப தூரபா சே பே ரீ கல்பா சி அத்தரா. உங்களை எல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டது நீங்க அழுது கொண்டிருப்பதற்காக அல்ல. இந்த உலகத்துல ஒரு ஆனந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களை எல்லாம் தெரிந்தெடுத்து கர்த்தர் நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்துக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எழ வேண்டும், நீங்க எழ வேண்டும். முடியாது என்கிற வார்த்தைகளை நீ உங்க வாயிலிருந்து வராதபடி. எஸ் டாடி, என்னால் அல்ல, என் தேவன் என்னை பலப்படுத்துவதனால எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் எழும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. எஸ் டாடி, மறைந்திருக்க, எஸ் டாடி, ஓடி ஒளிந்திருப்பதற்கு இது நேரமல்ல, இது நேரமல்ல, இது தேவனுடைய நேரமாய் இருக்கிறது. தேவன் நமக்காய் கொடுக்கப்பட்ட இந்த காலங்களில் இன்னும் தீவிரமான ஒரு செயல்பாடுக, இன்னும் தீவிரமான ஒரு செயல்பாடுகளை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நேர் வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ரீபா கதனமா ஷேகே அதோ ரபோலா நியந்தர பராக்கல் பதூரபா சே நியந்தர பராக்கல் பதூரபா. கொஞ்சம் துதிங்க, சத்தத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க சத்தங்களை உயர்த்தி உயர்த்தி. ரீபா கதனமா சி அந்தரே ரீபா தாட ரீகல மாதன மேஷத்தோ உரபா ஷேகல் பா கதனமா சே நியந்தர. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானோடைய நடத்துதலுக்கு, ஆவியானோடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஒரு உணர்வுள்ள ஆவி, ஒரு உணர்வுள்ள ஆவி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக. உணர்வுள்ள ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பீராக. உணர்வுள்ள ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பீராக. திருச்சபை முழுவதும் உணர்வுள்ள ஆவியானவர், உணர்வுள்ள ஆவியானவர் ஒவ்வொருவரையும் 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 உணர்த்துவீராக, உணர்த்துவீராக. ஒவ்வொருவரும் உணர்வடையட்டும், ஒவ்வொருவரும் உணர்வடையட்டும், ஒவ்வொருவரும் உணர்வடையட்டும். தேவனுக்காய் வாழ வேண்டிய சந்ததிகள், தேவனுக்காய் செயல்பட வேண்டிய சந்ததிகள், தேவனுக்காய் பேச வேண்டிய சந்ததிகள், தேவனுக்காய் சிந்திக்க வேண்டிய சந்ததிகள், தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய சந்ததிகள் இனி தடுமாறி நிற்க கூடாது, இனி தடுமாறி நிற்க கூடாதப்பா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவீராக, எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவீராக. தேவனுடைய காரியத்தை தாமதப்படுத்தி உலகத்தின் காரியங்களையோ தனக்குரிய காரியங்களையோ முன்னுரிமை கொடுத்த காலங்கள் இயேசுவின் நாமத்தினோ ஒரு முடிவுக்கு வருவதாக. உணர்ந்தவர்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உணர்ந்தவர்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க.
உணர்ந்தவர்கள் அறிக்கைட்டு அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். லீபா ஹதனமா சேரியாத்தோ உரபா ஷேக்கல் மஹதனா நியாத்தோ மனாசே மியாந்தர. எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க, எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க, எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க. ஓ ராபா காதா ராபா ஷே நியாந்தர பராக்கல் உரபா சே ஓ ரியாந்தர பராக்கல் பதுரபா ஷல்க தியானமே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி சில நிமிடங்கள் தேவனோட தேவனுடைய உறவுக்குள்ள வாங்க, தேவனுடைய உறவுக்குள்ள வாங்க. எஸ் டாடி, எஸ் டாடி. ரகா பாகா தரபா லகா தரா உ லகா மகா தரபா ஷேபே தரா லிபா காதா ரபா ஷேகே தரபா லரா உ ரபா சேபே தரபா லகா தரா லிபா தாட ரிகல மாதன மேஷல கந்தரா லிபா தாட ரிகல் பதுரபா ஷல்க தியானம். பிடிச்சு கொள்ளுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க, அவரை பிடித்துக் கொள்ளுங்க. தேவனே என்று சொல்லுங்க, ராஜா என்று சொல்லுங்க, எங்க கத்தாதி கத்தாவே என்று சொல்லுங்க, எங்க இரட்சகரே என்று சொல்லுங்க, எங்கள் மீட்பரே என்று சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க கண்மலையே, எங்கள் கோட்டையே என்று சொல்லுங்க, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே. அப்பா எங்களை இரவும் பகலும் பாதுகாத்தவரே, இரவும் பகலும் எங்களை பாதுகாத்தவரே. ஆண்டவரே, சாத்தானுடைய கண்ணிகளுக்கு நாங்கள் சிக்கி விழுந்து விடாதபடி ராஜா எங்களை இரவும் பகலும் பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேர் முழு பலத்தோடு அப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல. எங்களை நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க, எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க, எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் முழு இருதயத்தோடு ஓ ராபா காதா ராபா லாரா ஓ ராபா ஷே ரீபதாட ரீபல பாதனா உரபல கதடபா சந்தரியா ரீபதாட ரீபல பாதனா உரபா ஷே ரீபதாட ரீகல்ம தூணமா ஷே அபியந்தர பராக்கல்ம தூணமா சந்தரியா. அவர் நமக்காக தன்னை முழுவதுமே அர்ப்பணித்த தேவனாய் இருக்கிறார். முழுவதுமே தன்னை அர்ப்பணித்தார். அவருக்கு கடுகளவு கூட சுயநலம் என்பது இல்லை. முழு நோக்கமும் நம்மளை குறித்து தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். 2000 ஆண்டுகள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை அறிந்திருக்கிறார். நீங்க நினைக்கல நான் இப்பதானே பிறந்தேன் என்று சொல்லி, ஆனால் வேதம் சொல்கிறது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். சகோதரி, உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். சகோதரனே, உன்னை நீ நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய செயலும் சிந்தையும் கர்த்தருக்கு விரோதமாயிருந்த காலங்களிலே அவர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். அப்பா பத்தி சொல்லுங்க. வருடத்தின் நிறைவான நாட்களுக்கு நாங்க கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. நிறைவான நாட்களுக்கு கடந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்க எந்த குறையும் வைக்கலப்பா, எந்த குறையும் வைக்கல. ஆனா உமக்கு நாங்க நிறைய குறைகளை வைத்திருக்கிறோம் தகப்பனே. செபிக்க வேண்டிய நேரத்துல செபிக்கல, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நேரத்துல சுவிசேஷம் அறிவிக்கலப்பா. ஆண்டவரே, உமக்காக செயல்பட வேண்டிய நேரத்துல செயல்படல ராஜா. உம்மை ஆராதிக்க வேண்டிய நேரத்துல நாங்கள் ஆராதிக்கல தகப்பனே ராஜா. பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அநேக பரிசுத்தமாய் வாழல என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வரும் என்று சொன்னால் நிச்சயமாய் 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 நம்மளை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரோட இணைந்து கொள்ளுங்க தேவ சமூகத்துல, எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க. எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம்னு சொல்லுங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம்ப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். எஸ் டாடி, எஸ் டாடி. ரீபா ஹதனமா சந்தர பரா கல்பதூரபா லியந்தர பரா கல்பதூனமா சந்தரியா லீபரா கல்பதூனமா சி ரியந்தரி ரீபரா கல்பதூனமா சி அந்தர பரா கல்பதூனமா ஷல்கதியானமே. எல்லா தேவ சமூகத்துல எஸ் டாடி. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன்,
நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தனையா. எல்லாரும் அர்ப்பணிப்போடு உமக்கு தந்தனையா. கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. எல்லாரும் கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. சொல்லுங்க, ரெண்டு கையை உயர்த்து. எல்லாரும் எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்து. அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தேன். வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன். ஆண்டவர் இயேசு ஆடையாய் அணிந்து கொண்டேன். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன். அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். தேவனே அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஒரு 4 வரிகளை மாத்திரம் சொல்ல போறீங்க. உமக்காய் வாழும் வைராக்கியா உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றே மடிந்ததையா என்று சொல்லி தேவ சமூகத்தில் இந்த வருடத்தின் இந்த நிறைவான நாட்களில உங்களை அப்படியே அர்ப்பணிக்க போறீங்க. இந்த நிறைவான நாட்களில் அப்படியே உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. எல்லா 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. நீங்க தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீங்க.
நீங்க தேவனுக்கு முன்பாக ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்கிற அந்த உணர்வு உங்களுக்குள் வருவதாக. நீங்க தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீங்க, தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. அந்த உணர்வோடு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் எல்லாரும் கைகளை உயர்த்தி உள்ளத்தில் வந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. கடைசியாக அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல சில நிமிடங்கள் உங்களுக்காக தேவன் கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல இப்பொழுது நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறீங்க. தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபிக்க போறீங்க. தனிப்பட்ட விதத்துல தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க தேவனுடைய உறவுக்குள்ள அப்படியே கடந்து போக போறீங்க. எல்லாரும் கண்களை மூடி உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. அவ்வளோ நன்றி சொல்ல போறீங்க. தேவ சமூகத்துல எல்லாரும் அப்படியே நன்றி சொல்லலாமா? எல்லாரும் அப்படியே நன்றி சொல்லுங்க. பகல் எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு சத்தமும் எழுமணும், ஒவ்வொரு சத்தமும் உங்க சத்தை பொழுது முழு பலத்தோடு அவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. எல்லாரும் இணைந்து எல்லாரும் பின்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற எல்லாரும் உங்க சத்தத்தை உயர்த்துங்க. பகல சத்தத்தை உயர்த்துங்க. எல்லா சின்ன பிள்ளைங்களை கண்ணு மூடி ஜெபிக்கணும். எல்லாரும் தேவ சமூகத்துல தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் உரபா ஷேகல் பஹதனமா ஜியந்தர பராதனா லீபதாடர் யந்தர பராக்கல் பதூரபா ஷே Vishakadara Balgazi Antara Riba Ragadari Antara Barashekal Mahadana Uraba Shekal Bahadana Mazi Anturu போதாது இன்னும் தீவிரமாய் Yes daddy தேவனே உமக்கு நன்றி Shaka bada raba lada raba uraba shebe da raba la da raba la da ra riba la uraba shebe le reka da raba la da raba uraba da rebe shabo da raba li aso me antara li badada rikal baduna ma shantariya li barakal badura ma se abhi antara barakal badura ma shantara baradana o re be da raba la da ra விட்டுக்கொடு கடைசியா சில நிமிடங்கள் உங்களுக்காக எஸ் டாடி சில நிமிடங்கள் உங்களுக்காக ஓ ரேபே கதனமாஷியா நீ இந்த இடத்துல இருந்து வெறுமையா போக கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் ஒரு நிறைவை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். தேவனே நீர் மகிமைப்படுவீராக. எத்தனை பேருக்கு தேவ சித்தத்தை நான் பரிபூர்ணமா செய்ய முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஒரு ஆத்மாவை கூட இந்த வருஷம்
என்னால ஆதாயப்படுத்த முடியலங்கிற ஒரு கவலையும் ஒரு பாரமும் எத்தனை பேருக்கு இருக்கிறது? வருஷம் வருஷம் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணாம நான் புதிய வருடத்துக்கு போகிறேன்னு எத்தனை பேத்துக்கு அந்த உணர்வு இருக்கிறது? எத்தனை பேத்துக்கு அந்த உணர்வு இருக்கிறது? 363 நாட்கள் கொடுத்தும் ஒரு ஆத்மாவை கூட நம்ம இன்னும் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தவில்லை என்று சொன்னால் நம் ஜெபமும் நம் ஆராதனைகளும் நம்முடைய பரிசுத்தமும் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கீழ்ப்படிதலும் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, பார்க்கலாம். கவனிங்க. இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்துல அப்படியே உங்களை அர்ப்பணிங்க, பார்க்கலாம். வெறுமையாய் புதிய வருடத்துக்குள் போக விரும்பலப்பா. வெறுமையாய் புதிய வருடத்துக்குள்ள போக விரும்பலப்பா. ஒரு ஆத்மாவையாவது ராஜா ஆதாயப்படுத்த எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறா, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறா. இந்த 363 நாட்களில் உன் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறா, எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறா. அதை நீ ஒரு மனிதனிடத்துல இருந்து சாட்சி சொல்லி இருந்தாலே அவர்கள் தேவன் பக்கம் நிச்சயமாய் திரும்பி வந்திருப்பார்கள். ஆனா எல்லாத்தையும் பேசுகிற நாம் தேவனை குறித்து மாத்திரம் பேசுவதற்கு இல்லை. சிலரை குறித்து கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சாட்சி இல்லாத வாழ்க்கை நிமித்தம் வரவேண்டியவர்கள் கூட திருச்சபைக்கு வராதபடி இருக்கிறார்கள். திருச்சபையை விரும்புகிறார்கள், எல்லாம் விரும்புகிறார்கள். ஆனா உனக்கு சரியான சாட்சி இல்லாததுனால அநேகர் வராமல் நின்று கொண்டிருக்கிறாங்க. தேவனை பார்த்து சொல்லுங்க, யாருக்கு உணர்த்தப்படுகிறதோ எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. நீ வேலை செய்கிற பகுதியில ஒரு சாட்சி இல்லை, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் ஒரு சாட்சி இல்லை. ஆதாயப்படுத்த வேண்டியவர்கள், ஜனத்தை ஆதாயப்படுத்த வேண்டிய அநேக சாட்சி இல்லாத வாழ்க்கையினால நீங்க வர வேண்டியவர்களுக்கு ஒரு தடை கற்களாய் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்குள்ள பேர்பட்ட காரியம் இருக்கும் என்று சொன்னா எங்களை தயவாய் மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. சாட்சி உள்ள வாழ்க்கையை தாங்கப்பான்னு சொல்லுங்க. பேச வேண்டியதை பேசுவதற்கு பதிலாக பேசக்கூடாததை நீ அநேக இடத்துல பேசுவதனால அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் தேவன் பக்கம் வருவது தடைப்பட்டு கொண்டிருக்குது. அப்பா பார்த்து சொல்லுங்க, பேச வேண்டாததை நாங்கள் பேசி இருக்கிறோம் தகப்பனு, எங்களை தயவாய் மன்னிங்க தகப்பனு. ஆண்டவரே, இந்த வருடத்தின் நிறைவான நாட்களுக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எஸ் டாடி ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்பீர்களா? ஓரி அந்தரபரா கல்பதுவாசி அந்தரபரா கல்பதுவாசி அந்தரா. சில பேத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆரம்பத்துல சில பேரை சொல்லி நீ நல்லா ஜெபித்தது உண்மைதான். ஆரம்பத்தில் ஆண்டவரே இவங்கெல்லாம் திருச்சபைக்கு வரணும், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வருடத்தின் ஆரம்பத்துல சில பேர்களை சொல்லி நீ ஜெபித்தது உண்மைதான். ஆனா சில மாதங்களுக்குள்ளாகவே அந்த பேரும் மறந்து போய்விட்டது. அவர்களுக்கும் உனக்கும் தொடர்பே இல்லாத அளவுக்கு சில வேண்டாத செயல்கள் உன் வாழ்க்கையில வந்தது நிமித்தம் உன் ஜெபம் நிறைவு பெறாதபடி, அவர்கள் ரட்சிக்கப்படாதபடி அது எல்லாமே தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட எல்லாரும் தெய்வ சமூகத்துல சொல்லுங்க, எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, ஒரு நிறைவான ஜெபத்தை செய்ய வேண்டியவர்கள், ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக நிறைவான ஜெபத்தை செய்ய வேண்டிய நாங்கள் நிறைவான ஜெபத்தை செய்யாதபடி சில நாட்கள் ஜெபம் செய்து அந்த ஆத்துமாக்களை விட்டு விட்டோம் தகப்பனே. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர்கள சொல்லுங்க, தெய்வன் எங்களை ஒரு விஷயம் மன்னித்து தகப்பனு மறுபடியும் எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. அது உங்க சொந்தமா இருக்கலாம், உங்க பந்தமா இருக்கலாம், உங்க தாயா இருக்கலாம், உங்க தகப்பனா இருக்கலாம், இல்ல உங்கள் உடன் பிறந்த உங்க நண்பர்களா இருக்கலாம், இல்ல அவன் பகுதியில் வாழ்கிற சில மக்களா இருக்கலாம். நீ அவர்களுக்காய் ஜெபித்தது உண்மைதான், அவர்களுக்காய் பாரப்பட்டது உண்மைதான். ஆனா அவன் வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும்போது இன்னைக்கு எல்லாவற்றையும் நீ மறந்து வேறு காரியத்தை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து கர்த்தர் துக்கப்படுகிறார். கர்த்தர் இந்த வருடத்தின் நிறைவான நாட்களில் துக்கப்படுகிறார். அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. செய்ய வேண்டியதை செய்யாம போய்விட்டோமே என்கிற
அந்த உணர்வு எத்தனை பேருக்குள்ள வருகிறது? எல்லாரும் கடைசியாக தெய்வ சமூகத்துல எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எஸ் டேடி, எஸ் டேடி. ரீபா, நீங்க தான் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தா நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ரீபா ஹத நம ஷேகி அதோ ஓரி அதோ ரமோன ஹந்த நம ஷதோ ரபோலா ரீபால. கர்த்தர் எல்லாம் செய்ய ஆயத்தமா இருக்கிறாருங்க. நம்ம செயல்பாடு தான் வேற மாதிரி இருப்பதுனால, நம்ம செயல்பாடுகள் எல்லாம் வேறு விதமாய் இருப்பதுனால கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் தாமதப்படுகிறது. அவ்வளவுதான், தடைப்படல, தாமதப்பட்டு கொண்டே இருக்குது. நீங்க தாமதப்படுத்த எஸ் டாடி, வாய்ப்புகள் அடுத்தவர்களை நோக்கி கடத்தப்படும். அப்பா பார்த்து சொல்லுங்க, இல்லப்பா ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க தகப்பனே, மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுங்க ராஜா, உமக்காக செயல்பட ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இது ஒரு கடைசி வாரம், அதனால சில காரியத்தை ஆவியானவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் தேவ சமூகத்துல நான் சொல்றது சில காரியத்தை தான் உங்க மத்தியில சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனா நீங்க சரியா ஆவியானோடு கனெக்ட் ஆயிருப்பீங்கன்னா நிறைய காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். நிறைய காரியங்களை சிலருக்கு கர்த்தர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். எஸ் டாடி, எஸ் டாடி. ரீபா ஹதனமா சந்தரா. பேதுரு மனங்கசந்து அழுதான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தரை அவன் மறுதளித்தது நிமித்தம் அவன் மனங்கசந்து அழுகிறான். மனங்கசந்து அழுகும் போதுதான் கர்த்தர் அவனுக்குரிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவதை வேதத்துல நீங்க வாசிக்கிறீங்க. ஒரு மனக்கசப்பு நமக்குள்ள வரட்டும், ஒரு மனக்கசப்புக்கு நமக்குள்ள வரட்டும். இந்த வருடத்தின் நிறைவான நாட்களுக்குள்ள வந்திருக்கிற கடைசி வாரத்துக்குள் வந்திருக்கிற உங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வரட்டும். கர்த்தருக்காக காரியத்தை செய்யலைங்கிற ஒரு மனக்கசப்பு, ஒரு வேதனையும் வரட்டும். அது ஒரு ஜெபமாய் உங்களுக்கு மாறட்டும். அது உங்களுக்கு மாறட்டும். ரீபா ஹதனமா சந்தரியா லீகா மனாசி அந்தர பரா கல்பதுவா சிமி அந்தரா லியாகா மனாசே பியாத்தோ மனாசே மியந்துரு உரபா ஷே கல்பா ஹதனமா சந்தர பரா கல்பது ரபாசி லியந்தர பரா கல்பது ரமாசி அபியந்தர பரா கல்பதுவா ஷே மியந்தர பராதனா. எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு கடைசியாக எல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு அர்ப்பணிக்கிறவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தான் ஒரு ஆனந்தத்தை கர்த்தர் கட்டளையிட முடியும். அர்ப்பணிக்கிறவர்களுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கிறது. அர்ப்பணிக்கிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாய் அது வெளிப்படும். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் அடையாளப்படுத்துவார். அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் ஆச்சரியப்படுத்துவார். அர்ப்பணிக்கிறவர்களை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் நடத்துவார். அர்ப்பணிக்கிறவர்களுக்கு எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி மகிமையான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுத்தி கொடுக்க போகிறார். எஸ் டாடி, எஸ் டாடி. அப்பா அப்படி சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை வாழ வச்சு கொண்டிருப்பது நீங்க தான்ப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ராஜா உடைய சமூகத்தில் முழுவதும் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து செயல்படுவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ராஜா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மை கிருபை வெளிப்படட்டும். எல்லாவற்றையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.